இப்ப என்னன்னா அதிமுக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுறீங்க, வாக்குறுதிகளை கொடுக்கறீங்க தான். ஆனா இதையெல்லாம் அதிமுக எப்படி நிறைவேற்றும்? அவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னு திமுகவுல இருந்து உடனடியாக எதிர்வினை எல்லாம் வருது. உண்மையாலுமே இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் தான் அப்படிங்கறத மக்கள் கிட்ட எப்படி புரிய வைப்பீங்க? திமுக அவங்க எந்த அடிப்படையில 525 வாக்குறுதியை கொடுத்தாங்க? இப்ப எந்த அடிப்படையில அவங்க ஒரு குழு அமைச்சு இப்ப வாக்குறுதி மக்கள்கிட்ட கோரிக்கையை பெறாங்க? செய்ய முடியும் இல்ல முடியாது, ஏமாத்த போறோம் தெரிஞ்சே பண்றாங்களா? ஏன்னா 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. ஆனா ஆவணத்தை பாத்தீங்கன்னா 1,66,000 கோடிக்கு தான் திட்டங்களுக்கான ப்ரூஃப் இருக்கு. மத்தபடி இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த 4.25 வருஷத்துல 4 லட்சம் கோடிக்கு மேல இவங்க இப்ப ஊழல் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு கடனை 9 லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க. நம்ம எல்லாரும் தலையிலயும் 4,60,000 ரூபாய் இப்ப கடன் இருக்கு. ஆனா அதிமுக பாத்தீங்கன்னா ப்ரூஃப் இருக்கு. ஐயா எடப்பாடியார் புரட்சி தலைவி இப்ப மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு 3 மாதம் சிறப்பாக ஆட்சி பண்ணார்.